நம்ம கிரிக்கெட் விளையாண்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டு. இப்போ வந்து மழை பெஞ்சதுனால வந்து விவசாயம் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு. அதனால் வந்து எல்லாத்தையுமே வந்து டிராக்டரை வச்சு உழுதுட்டாங்க. அதனால் இப்போ நமக்கு விளையாடுறதுக்கு எங்கேயுமே இடம் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு கொஞ்சமாக இடம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்ச வலை இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கட் அவுட்டில் உள்ள ஃப்ரேம்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு வீட்டிலே வந்து நம்ம நெட்டு கட்டி நெட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இங்கே தான் நம்மளோட ஸ்டெம்பு வரப்போகுது. கரெக்டாக இங்கே ஒரு ஃப்ரேம், இங்கே ஒரு ஃப்ரேமு, அப்புறம் அங்கே ஒரு ஃப்ரேம், அங்கே ஒரு ஃப்ரேமு. இந்த சைடில் நெட்டு அந்த சைடில் நெட்டு கட்டிட்டு நம்ம சிறப்பாக நம்ம வெளியே ஆரம்பிப்போம். இப்போ நம்மளோட நெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைட்டு கம்மியாக இருக்குது, இடமும் ரொம்ப சின்னமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம விளையாடுற போது எல்லா பாலுமே வெளியே போய்கிட்டே இருக்குது. இது வந்து இப்போதைக்கு வந்து ஒரு ஃபெயிலியராக தான் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, எல்லா நெட்டையும் பிரிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஹைட்டு ஏற்ற போகிறேன். அதோட பார்த்தீங்கன்னா லென்த்தே இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த போகிறேன். அப்போ தான் நம்மளால் வந்து ஃப்ரீயாக கிரிக்கெட் விளையாட முடியும், உள்ளே நெட் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதனால் வந்து திருப்பி இதை வந்து கட்ட போகிறேன். இப்போ நம்மளோட நெட்டை பார்த்தீங்கன்னா லெக் சைடில் நல்லா ஹைட்டாக கட்டியாச்சு. இப்போ 2-3 பாலை போட்டு நம்ம அடித்து பார்ப்போம். நல்லா வந்து இந்த நெட்டு நல்லா தாங்குதா, இல்லை பால் எதுவும் வெளியே போகுதா, இல்லை கேப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நண்பர்களே, ஒரு வழியாக நம்மளோட நெட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான இடத்த நம்ம கட்டமைச்சாச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து இவ்வளோ ஹைட்டுக்கு எம்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 அடி ஹைட்டுக்கு நம்ம வந்து ஃப்ளெக்ஸை வச்சுருக்கோம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஃப்ளெக்ஸ் ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. நிறைய இடத்துல வந்து கிழிஞ்சிருந்துச்சு. அதெல்லாம் வந்து இந்த நூலை வச்சு கட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்மளோட வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது கேப் மாதிரினா எங்கேயுமே கேப் கிடையாது. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நூலை வச்சு ஒன்றா பொறுமையாக கட்டி வச்சுருக்கோம். இது வந்து சாரி. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பால் மேலே போகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் மேலே வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணவே இல்லை. மேலே டாப் வந்து நம்ம ஓப்பனாக தான் வச்சுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டு நம்ம அடிக்கிற பால் போகிறதே பெரிய விஷயம் தான். நம்ம டாப்பில் அடிக்கிற பால் போனால் தான் இதுவே நமக்கு ரொம்ப போதுமான அளவு இருக்குது. இப்போ மேலே வந்து க்ளோஸ் பண்ணுமா மாட்டோமான்னு தெரியல. இப்போ நம்ம பிச்சில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கில் வந்து புல்லெல்லாம் முளைச்சிருக்குது, மேடு பள்ளம்லாம் இருக்குது. அதை முதல்ல சமப்படுத்திக்குவோம்.
இப்போ நம்மளோட நெட்டு பார்த்தீங்கன்னா 99% ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன ஒரே ஒரு குறைன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்குள்ள பேட்டிங் ஆடும்போது கொஞ்சம் வெயில் அடிக்குது மூஞ்சில சொல்லுன்னு, அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால் வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு மட்டும் மேலே வந்து ஒரு ரூஃப் மாதிரி வச்சு நம்ம கவர் பண்ணிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் இன்னொரு கட் அவுட் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் எங்கேயுமே கட் அவுட் கிடையாது. இருக்கிற எல்லா கட் அவுட்டையும் கிழிஞ்சது அந்த இது எல்லாத்தையும் வச்சு இந்த அளவுக்கு நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வச்சு நான் இப்போ அந்த ரூஃபை கவர் பண்ணுறேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளோட நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறதுக்கு தயாராகிடுச்சு. இப்போ இந்த நெட்டில் கிரிக்கெட் விளையாடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏய் அப்படியே சுற்றி சுற்றி ஆடுவோம். அப்படி கட்டடி ஆப்பில் கட்டுறா நான் பிடிக்க நீ போல்ட் ஆகிட்டே. அதே மாதிரி நான் போல்ட் ஆகிட்டா நீ மாற்றி மாற்றி பிடிச்சிட்டே இருக்கணும். பேட் ஷாட், வெரி பேட் ஷாட். அப்படி போடு. ஷார்ட் பால் போட்டாங்கன்னா 6 தான் போகணும். நம்பளே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நான் பேட்டிங்கில் என்னென்ன கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லி பாருங்கள். என்னோடய பேட்டிங் ஸ்டைல் ஏதாவது மாற்றம் ஏற்படுத்தணும்னா நான் கரெக்ஷன் பண்ணுறேன். சூப்பரா ஃப்ளிக்டா. ஆமாண்டா வெயில் அடிக்குது இல்லை சைடில். இப்போ நம்ம வீட்டில் கிடந்த அந்த ஸ்க்ராப்பான ஐட்டத்தை வச்சு நம்ம அருமையான ஒரு நெட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு நெட்டை நம்ம தயாரிச்சிட்டோம். நண்பர்களே, கிட்டத்தட்ட கொரோனா லாக்டவுன் டைம்லேருந்து நானும் வீடியோ போட்டுக்கிட்டேன் தொடர்ந்து. நான் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவுக்குலாம் நான் ரீச் ஆகலைனாலும் ஓரளவு ஷார்ட்ஸில் 2-3 ஷார்ட்ஸில் நம்ம கொஞ்சம் ரீச் ஆகிருக்கோம். அதுவே நமக்கு போதுமான அளவு தான். நம்ம போட்ட வீடியோலாம் அந்த அளவுக்கு ரீச் ஆகலை. அப்படியுமே நம்ம இந்த மாதிரி வந்து புதுசாக வந்து ட்ரை பண்ணியிருக்கோம்னா, இப்போ இந்த நெட் கட்டுற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக நம்ம காசு கொடுத்து வாங்கி கட்டினோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 செலவாகும். அந்தளவுக்கு நம்மள்ட்ட காசு கிடையாது. இப்போ எனக்கு நெட்டில் விளாடணும்னு சின்ன வயசுலேருந்தே ஆசை. ஆனால் அந்த ஆசை வந்து ஒரு நிராசாவே இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் கிடக்கிற அந்த கம்பி, அந்த கிழிஞ்சு போன ஃப்ளெக்ஸு, பழைய சேலை இதெல்லாம் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். என்ன ஒன்று எல்லாமே ஒன்று தான். இப்போ இதில் நான் வந்து காசு கொடுத்து 15,000 ரூபாய்க்கு உண்மையிலே நெட்டு வாங்கி கட்டியிருந்தாலுமே இதே மாதிரி தான் இருக்க போகுது. அடிக்கிற பால் உள்ளே தான் கிடக்க போகுது. அதனால் எப்போதுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு அதுக்கான ரீச் கிடைக்கல, இல்லாட்டி இது இருந்தால் தான் நான் அது பண்ணுவேன், எனக்கு வந்து இந்த காசு 10,000 இருந்தால் தான் அந்த நெட்டு கட்ட வேண்டியிருந்தானே என்னால் இந்த வீடியோ எடுத்துக்கவே முடியாது. இப்போ மட்டும் இனிமேல் எடுக்க முடியாது. என் சப்ஸ்கிரைபருக்குலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். என்னன்னா டோனி சொல்கிறது தான். எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா இது இருந்தால் தான் இது பண்ணுவேன், இது இல்லாட்டி இது பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்காதிங்க. எது கிடைக்குதோ அதை வச்சு முதல்ல ஆரம்பிங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலாட்டி பரவாயில்ல, ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருப்பி மறுபடியும் ஆரம்பிக்கலாம். நமக்கு வந்து டைம் தான் ரொம்ப முக்கியம். டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதான் நான் கடைசியாக சொல்லிக்கிறேன். அடுத்து ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து வியூஸ்களில் ரீச் கிடைக்கல அப்படி சொல்லிட்டு எப்போதுமே நான் வீடியோ போடுறதை நிப்பாட்ட மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸோட ப்ராசஸ் தான் முக்கியம். நான் ப்ராசஸ் மட்டும்தான் நம்புவேன். தோனி மாதிரி டிஎப் இஸ் டெம்பரரி, சக்ஸஸ் இஸ் பர்மனெண்ட்.